அண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த டே 1லேருந்து அவங்க கூட தான் வெளியே போவாங்க. நம்ம ரெக்வெஸ்ட்டாக அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டால் கூட அன்னிக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஃபஸ்ட்டு. சாரி எனக்கு தெரியாது. எடுத்து கொடுத்தா கூட 2 பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். இப்போ எனக்கு மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கக்கூடாது. எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அன்னிக்கு எடுக்கும் போது எனக்கு கூட எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டே வந்துடுவாங்க. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் அண்ணி வர வரைக்கும் ஃபஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ணி எப்போ வந்தாங்களோ அப்போதுலேருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. தெரியாதா என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. முன்னால சினிமா போறதா உங்க கூட தான் வருவாரு. என் கூட தான் வருவாரு. கடைக்கு போறதா உங்க கூட வருவாரு. இப்போ அவர் மனைவியோட போறாரு. ஆமா. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன். இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும். நீ பொத்திட்டு உட்கார்ற. பிரெக்னன்சி டைம்ல சார் எங்க அம்மா, அவங்க அம்மா, நான் எல்லாருமே பார்த்துப்போம். ஆனா என்னமோ அவன் கூடவே இருக்கணும். அவன் கூட இருந்தாதான் அண்ணி நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது இல்லாம அவன் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? நம்ம லீவ் போட சொன்னா லீவ் போட மாட்டான். அண்ணி சொன்னா லீவ் போடுவான். எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா. சில விஷயத்துல கிரிஞ்சா பண்ணும்போது டே ஏன்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு இது கிரிஞ்சா தெரியுது. பாரதேசி பண்ணாட கல்யாணம் ஆகி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு டைம். ஓகே. வெக்கமா வருதே, ஒரு வெக்கம் வருதே வருதே. அவர் ஒரு நாள் ஏதோ உங்களுக்கு கூட அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, லீவ் போட சொல்றாரு. கிரிஞ்சா பேசாத, லீவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்செட் ஆகும் சார், சண்டை வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஸ்வீட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் ஊட்டணும். அந்த மாதிரி பக்கத்துல தானே நான் நிற்கிறேன், எனக்கு அட்லீஸ்ட் எடுத்துக்கோனாது சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தா நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். சரி நம்ம அண்ணன் மைண்டில் நம்ம இருக்கோம். ஒரு மனுஷன் எவ்வளோதாயா கஷ்டப்படுறது. இப்போ வீட்டுக்கு எதனா ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஏதாவது வாங்கணும், அவன் என்ன பண்ணுவானா ஒரு 10 கடை ஏறி இறங்கி அது என்ன எப்படி என்ன மாடலு எப்படி அதெல்லாம் விசாரிச்சுட்டு அவன் வருவான். இவங்க தனியாக ஒரு வேலை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது சும்மா ஆரம்பம், அதான் ஊனா போட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கூட ரூட் இருக்குன்னு காட்ட ஒரு அபாயமணியை டங்குன்னு அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அது ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. டிசைட் பண்ணிட்டான், இப்போ நீ அதை போய் வாங்கி ஆகணும்னு நீ சொல்ற அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? உடனே அதை போய் சொல்றியே அது எப்படி இருக்கும் தெரியுமா, நீ பாத்தியா, நீ ரிவ்யூலாம் பாரு எப்படி இருக்கு, அந்த மாதிரி வந்து அதை எடுத்த உடனே அதை குறை சொல்லிடுவாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ பாவம் அவ்வளவு தூரம் போய் எல்லாம் பார்த்துருக்கான் இல்லையா, நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். அண்ணனை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், அது அக்செப்டட் தான் சார். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. அந்த இடத்துல நான் போட்ட எஃபர்ட்டோ இல்லை நான் என்னெல்லாம் யோசிச்சனோ அதெல்லாம் எதுவுமே அங்கே வெளியே வராது. அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் அந்த இடத்துல. சொல்லு மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய லேடி இல்லை, இப்போ மாமனார்னா அவர் வந்து ஒரு லிமிட் மேலே அவரால் எதுவும் கேட்க முடியாது. எது வந்தாலும் எங்கள் அண்ணனை தான் கேட்க முடியும் அவரால். புரிஞ்சதா? என்ன சொல்றானா, இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, இவர் அப்பா வந்து இப்படி சொல்றாரு, நான் என்ன பண்றதுன்னு அவனும் என்கிட்ட வந்து சொல்றான். இப்போ நான் வந்து 2 பேருக்கு பொதுவாயிடுறேன். இப்போ என்னால் இப்படியும் பேச முடியாது அப்படியும் பேச முடியாது, பொதுவாக சபையில் பேசவே முடியாது. நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இப்போ அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஆக்சுவலா ஆளாளுக்கு சண்டையை போட்டு அந்த புள்ள தலையில இறக்கிறீங்க. எல்லாருமே எடுத்துட்டு வந்து என் கிட்ட கொடுக்கும்போது வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். தம்பி எனக்கு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணலாம், பூசி தான் முழுக முடியும். ஆமாப்பா. இப்படி பூசி மொழிகிட்டே இருந்தா ப்ராப்ளம் பெருசாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ற அத்தாரிட்டி இல்லை. உள்ள புகுந்து நீங்க பேசின தப்பு, நீங்க பண்ணதான் தப்புன்னு சொன்னாலே அது பிரச்சனையாயிரும். நான் என்னையா குத்தம் பண்ணீங்க, என்ன எப்படி துரத்துற? அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாரும் கிடைக்கல. வந்து என்ன வச்சு நிறைய மேக்கப் டிஃப்ரெண்டாக இந்த கேரளா ஸ்டைலில் கட்டுறது, இந்த சைடு கொண்டை போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துருக்கோம் சார் நிறைய. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு? வந்தால் ஒன்றா ஊர் சுற்றுறது, எந்த கடையில் என்ன புதுசாக டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்காங்க, ரோட்டு கடையில் இந்த கடை, இங்கே போனால் சிக்கன் விங்ஸு, இங்கே போனால் ஷவர்மா, இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா அங்கே போகலாமா, எல்லாமே வரதுக்கு முன்னாடி செமையாக பிளான் பண்ணிடுவோம். பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு யார் வீட்டில் பெர்மிஷன் அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் செம்ம ஜாலியாக எப்படி கல்யாணம் ஆனா எல்லாருமே இது மிஸ் பண்ணுறோம் அது மிஸ் பண்ண சொல்லுவாங்க. இவங்க கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? வீக்கெண்டில் வந்து மீன் பிடிக்க போவோம் சார், ஆற்றுக்கு ஏரிக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம் சார் நாங்களே. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு.
எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டோம். இந்த டூருக்கு பிளான் பண்றது இருக்குல்ல, அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டூரில் வந்து ஹைலைட்டே வந்து ஷாப்பிங் ஏரியா எங்கே இருக்குது, ஃபுட் ஏரியா எங்கே இருக்குது, அதுதான் மெயினாக நாங்கள் 2 பேருமே பார்ப்போம். நீயா நானா ஷோக்கு தான் ஃபஸ்ட்டாக லாங்கை வந்து சேர்ந்து அதை இப்போ நீங்க நினைவே நீங்க டூரா தான் ட்ரீட் பண்றீங்க. அஃப்கோர்ஸ் சார். காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றேன். கூட்டாஞ்சோறு மாதிரி குட்டி குட்டி பானையிலலாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். சொப்பு சாமா வச்சு விளையாடிட்டு இருப்பீங்களா? ஆமாம் சார். அட சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாலே எங்கள் அம்மா சப்பாத்தி, சப்ஜி, தால் அவங்க மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் எங்களையும் சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதே நாங்கள் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ நீ இந்த ஊரை மதிக்காத. தட் புளி ஐ டோன்ட் லைக் விச் எவ்ரிதிங் புலி பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஓ அந்த புளி குழம்பு அந்த வகையறாவா? whenever they will sambar, that also puli, rasam, that also puli, puli kalambu, vartha kalambu, puli and puli. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஷோல பேசின அதே டோன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். Like only dosa, like masala dosa, that's all. அண்ணனும் ரொம்ப கஷ்டப்படுறான் சார் சாப்பாடு விஷயத்தில். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்காக இவங்க ரொம்ப நாளாக பழகின புளி இல்லாத சாப்பாடே சாப்பிட வேண்டியிருக்கு, பாவம் தானே. அதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? No, I don't like. புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நான் என்றைக்குமே இந்த வீட்டு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு. இப்போ வரைக்கும் என்கிட்ட எப்படி இருக்காங்களோ, நான் மேரேஜ் ஆகி போனாலும் அவங்க என்கிட்ட அதே உரிமை எடுத்துக்கலாம். அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? நான் கல்யாணம் பண்ணி போனாலும் நான் தப்பு பண்ணாலும் எனக்கு அவங்க 2 பேரும் வந்து நிற்கணும், நான் கரெக்டாக பண்ணாலும் 2 பேரும் வந்து நிற்கணும். குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் நான் வாங்கணும்னு இருக்கு சார். அந்த உரிமையை கொடுக்கணும். கண்டிப்பாக சார். ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. எனக்கு வந்து மேரேஜ் ஆயிருச்சு. அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க ஃபஸ்ட்டு வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். எவ்வளோதான் சண்டை வந்தாலும் அவங்க கிட்டே நான் ஒரு விஷயம் சொன்னால் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் சார். வேணா எனக்கு கோபம் வராது. ஷர்மி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? புலம்புறதுக்கு ஆள் மிஸ் ஆகிடும். நான் ஃபோன் பண்ணி ஷர்மி அண்ணா போயிடுச்சு, எனக்கு வெளியே போக ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஐயோ ஐயோ. கிளம்பி வீட்டுக்கு வா, கேர்னாலும் லீவ் போட்டுட்டு வந்துருவா. இதுவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா நான் ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாது. முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்கா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்குறப்ப தஞ்சாவூர்லேயே பாருங்க, நீங்கள் இந்த ஊர்லேயே இருங்க, என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபைனலி மாப்பிள்ளையே அமைஞ்சிட்டாங்க, அவங்களும் தஞ்சாவூர் தான். அவர் தஞ்சாவூர். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மேரேஜ் ஆகிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வீடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு யார் அதை கண்டுபிடிப்பாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டை விட அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது எனக்கு அந்த இடத்துல என்ன தேவைங்கிறத அவங்க அந்த இடத்துல இருந்து சரி பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இல்லை ஒன் டைம் முடிஞ்சிருச்சுமா, நான் மாப்பிள்ளை பார்க்குறேன், நீ கிளம்பு, நான் இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன் உங்களை கிளப்புறதுலே குறியா இருக்கீங்க? பச்சனன்னு இருக்காரு, அவருக்கு ஏஜ் ஆகுது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. உன சீக்கிரமா இப்படி தான் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்குள்ள உன் ஏஜுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி வச்சுக்கோ. கரெக்ட் தான் சார். நீ சும்மாவே சென்சிட்டிவ், யாருன்னா உன்னை சொன்னாங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். இதே நீ வேற இடத்துக்கு போய் வேற ஒருத்தவங்க ஒன்று சொல்லி நீ அப்போ ஃபோன் பண்ணி அண்ணி என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எதுக்கு? நான் அது வேணான்னு நினைக்கிறேன் உன்னை, அவ்வளோதான். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்படி நடந்தா யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்களா அன்னைக்கு ஃபோன் பண்ணீங்க? அன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் கால். ஏன் அன்னைக்கு ஃபோன் பண்றீங்க? அம்மாக்கு தானே ஃபோன் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். அடி பாவி மகளே. அன்னிக்கிட்ட தான் அதை சொல்ல போறீங்கன்னா அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அதை ஹேண்டில் பண்றாங்க. நிறைய செலவு பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு பெரிய கதை இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு, இது வந்து நம்ம காஸ்ட்லியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிப்பேன், கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட சேவிங்ஸ்னு எதுவும் கிடையாது. ஏன் அந்த விஷயத்துல நீங்க கராரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே வந்து அக்குன்னு கேட்டோன்னு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் எங்க அப்பா. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தாருன்னா அப்படின்னா என்னன்னா உங்க வீட்டுல உன்னை ஒழுங்கா வளர்க்கல. நான் என் வீட்ல இருந்து கொண்டு வந்ததை கொஞ்சம் கொடுக்குறேன். நீங்க செலவை தான் கொண்டு வந்திருக்கீங்க. செலவு இருந்தாலும் அதுல வரவு இருக்குல்ல சார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு மெமரி இருக்கு. ஏன் இப்படி காப்பு விடாம அடிக்கிற? இப்போ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க திருத்த முயற்சி பண்றாங்க. எதுக்காக? செலவை கம்மி பண்ணணும். அவங்க உங்களை மாதிரி இருக்காங்கங்கிறதுக்காக.
அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என் நாத்தனாருக்கு என்ன கவலைன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க இப்பதான். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வருத்தம் தான். அப்பா அம்மா இல்லைன்னா கூட நாங்க இருக்கோம், என்னைக்குமே கைவிட மாட்டோம், நாங்க இருக்கோம்னு சொல்றோம். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தா கூட என்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லலாம். நான் வந்து சப்போர்ட்டிவா ட்ரஸ்டட் பர்சனாவும் இருப்பேன். ஓகே ஓகே. அவளோட டெசிஷன் என்னவா இருந்தாலும் யார்கிட்ட சொல்ல முடியலனாலும் அவ என்னைக்கு என்கிட்ட சொல்றா அப்படின்னா எப்பனாலும் அவ சைட்ல நான் நிக்கிறதுக்கு ரெடியா இருப்பேன். சபாஸ் மாமா சபாஸ். ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. எது நடந்தாலும் கூட இருக்கேன். ஒரு மவுத் பீஸ் இருக்கேன். நான் பேசி எப்படியாவது ஆட்டத்தை கலைச்சிடுறேன். ஆனா இருக்குதுலே மிகப்பெரிய வாக்குறுதி தான். அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. நான் வந்து இந்த மொத்த குடும்பத்துக்கு நான் தான் மூத்த மருமகளாம் சார். எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? திடீர்னு தலையில இருந்து சொரண்டி எடுத்துட்டு போய் சாடில உட்கார வச்ச மாதிரி இருந்தது. அட பாவிங்களா, புட்டுக்காரி மவனுக்கு பட்டுக்கோவணம் கிடைச்ச மாதிரி அந்த புத்தி கட்ட கிடைச்சானு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? அண்ணி உங்களுக்கு இது பிடிக்குமா, அண்ணி உங்களுக்கு அது பிடிக்குமா, அண்ணி உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அதனால நான் மெனுல இருந்தே தூக்கிட்டேன். கடவுளே இதெல்லாம் என்ஜாய் பண்ணணுமா கூடாதானே தெரியல. அப்படிதான் இருந்தது. என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. நானும் எங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக கதை பேசிகிட்டே இருப்போம். 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுற கதை விடிய காலம் 5 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் அண்ணன் எழுந்து வந்து அடிக்கிற அளவுக்கு. இவ்வளோ நேரம் என்னதான் பேசுவீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கு? என்னதான் பேசுவீங்க? எனக்கும் புரியலையே. 5 மணி எங்களுக்கே வரைக்கும் தெரியாது சார். இப்போ நானும் எங்கள் அண்ணியும் எப்போ மீட் பண்ணாலும் நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது. டான்ஸ் வந்து 2 பேத்துக்குமே வரும். அதனால டான்ஸ், காமெடி, ரீல்ஸ் இதுதான் நாங்கள் எப்பயுமே மீட் பண்ணாலும் பண்ணுறதா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இது ஷேர் பண்ணி இந்த ரீல்ஸ் பண்ணலாம், அந்த ரீல்ஸ் பண்ணலாம். டான்ஸ் வந்து 2 பேத்துக்குமே வரும். அதனால டான்ஸ், காமெடி, ரீல்ஸ் இதுதான் நாங்கள் எப்பயுமே மீட் பண்ணாலும் பண்ணுறதா இருக்கும். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.